எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, நேற்றே நான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். தல அஜித் அவர்கள் வெளிநாட்டு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது கரூரில் இறந்த 41 உயிர்கள் இறப்புக்கு யார் காரணம் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு தல அஜித் அவர்கள் கூறிய பதில் பார்த்தீங்கன்னா, உலகளவில் காட்டு தீ போல் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பத்திரிகை ஊடகங்கள் சொல்லிட்டு சோசியல் மீடியா, இன்ஸ்டா, ட்விட்டர்னு சொல்லி போட்டு பயங்கரமாக பரவிச்சது. அதுக்கப்புறம் திமுக அமைச்சர்களை கேள்வி கேட்டாங்க. என்ன சார் இது மாதிரி அஜித் அவர்கள் தல அஜித் அவர்கள் கேட்டு சொல்லியிருக்கிறாங்க, இந்த கரூரில் இறந்த 41 பேர் இறந்ததுக்கு தனி மனிதன் மட்டும் எப்படி காரணமாக முடியும், தனி மனிதனை ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு விஜய்க்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசியிருந்தாரு. நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஒரு அமைச்சர் என்னங்கிறாருன்னா, நான் இன்னும் அஜித்தோட பேட்டியை பார்க்கலைங்கிறாரு. இன்னொரு அமைச்சர் என்னங்கிறாருன்னா, அஜித் அவருடைய பேட்டியை நான் முழுசாக பார்க்கலைங்கிறாரு. தமிழக மக்களே நல்லா கேட்டுக்குங்க, நல்லா சிந்திச்சுங்க. அதாவது ஒரு பிரபலமான நடிகர் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நல்ல ஒரு விஷயத்தை, உண்மையான விஷயத்தை பேசுகிறாங்கன்னா, திமுக இருக்கு இல்லையா, ஆளுங்கட்சி, அவங்களுக்காக இருக்கட்டும், ஆளுங்கட்சியை சேர்ந்த பிற கட்சிகளாக இருக்கட்டும், திமுகவோட புதிதாக ஜாயின் பண்ண நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இவங்களுக்கு யாருக்குமே காது கேட்காது. உடனே நாம் தமிழர் கட்சி இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மேடைக்கு மேடை அஜித் அவர்கள் விஜய் தாக்கி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களை உயரமாக வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க, பெரிய உயரத்தை வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை மக்களே, நாளைக்கு தல அஜித் அவர்கள் இந்த மாதிரி நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு ஒரு அறிவிப்பு மட்டும், ஒரு அறிக்கை மட்டும் கொடுக்கட்டுமே. நாம் தமிழர் கட்சி இப்போ அஜித்தை உயரத்தில் வச்சு பேசுகிறாங்களே, இவங்களோட வாய்கள் நாளைக்கு காவாயாக மாறிடும். அந்தளவு ஒரு கூவம் கூட தோற்று போயிடும். அந்தளவு அஜித் அவங்கள கழுவி ஊற்றிடுவாங்க. ஒரு தமிழன் அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லி 200 கோடி ரூபா சம்பளத்தை வேணாம், நான் மக்கள் பணியில் போகிறேன், மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன், 33 வருடங்களாக எனக்கு மக்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் கைமாற திருப்பி தரதுன்னா நான் என்ன பண்ணுறது, நான் அரசியலுக்கு போகிறேன், அரசியலுக்கு போயிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழன் அரசியல் கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களுக்கே இவ்வளவு இடையூறுகள் கொடுக்குறாங்கன்னா, தல அஜித் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி சொன்னால் இவங்களாம் என்னென்ன பண்ண மாட்டாங்கன்னு பாருங்களேன் மக்களே. அதனால் நேற்று நான் சொன்ன கருத்தை திரும்ப ஒரு வார்த்தை நான் ரிப்பீட் பண்ணுறேன். தல அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு தான் நிச்சயமாக ஓட்டு போடுவாங்க. தல அஜித்தும் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. தமிழக மக்களும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு விஜய் அவர்களை முதலமைச்சராக்குவாங்க.